வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டெம்மில் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஏன் லேக் ஆகுறாங்க, ஸோ இதுக்காக நம்ம என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க இன்னும் நல்லா டெவலப் ஆகி வரலாம், இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸோட ஸ்டாண்டர்ட் உள்ள அவங்க எப்படி மேட்ச் பண்ணலான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இப்போ நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, you have to align your curriculum with industry needs. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, நம்மக்கிட்ட அவுடேட்டட் கரிக்குலம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவாக நம்மளால் இருக்க முடியல, நம்ம இன்னும் அப்டேட்டடாக இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கரிக்குலமை இண்டஸ்ட்ரிக்கு இப்போ என்ன தேவை, இப்போ நமக்கு என்ன ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நமக்கு இப்போ என்ன ஸ்கோப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம கரிக்குலமை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதை நம்ம சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, revamp the BSc and integrated course curriculum to focus on industry relevant skills. ஸோ இண்டஸ்ட்ரி இப்போ என்ன தேவை, இப்போ என்ன மாதிரி கம்பெனிஸ் ஸ்ப்ளர்ஜ் ஆகிட்டு வருது, என்ன மாதிரி டெக்னாலஜி ஸ்ப்ளர்ஜ் ஆகிட்டு வருது, அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் என்ன வேணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ், ப்ரோக்ராமிங், டேட்டா அனாலிசிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், குவாலிட்டி அஷூரன்ஸ், பெஞ்ச் மார்க்கிங், இது எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீவேம்ப் பண்ணுங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீவேம்ப் த பிஎஸ்சி அண்ட் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கரிக்குலம் டு ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, அவங்களோட ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குது, அவங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பெஞ்ச் மார்க்கிங் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களோட கரிக்குலமே மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணுங்கள். இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, நிறைய டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு விடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு மேலேயே நீங்கள் போய் இங்கே போய் பண்ணுங்கள், அங்கே போய் பண்ணுங்கள், இங்கே ஒரு 3 months ஒர்க் பண்ணுங்கள், 4 months ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க ஒர்க் பண்ணுறதுனால தே கேன் ரிலேட் வித் த இண்டஸ்ட்ரி, தே கேன் ரிலேட் வித் வாட் தே ஆர் கோயிங் டு டூ ஆஃப்டர் த காலேஜ். ஸோ காலேஜ் படிக்கும்போது நம்ம எல்லா தியரியாக படிக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கும். கரெக்ட்? ஸோ நீங்கள் இதுவே வந்து அந்த காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் சைடு வைஸ் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்களோட தீசிஸ் பண்ணியோ இல்லாட்டி அவங்க கூட எதுனா வந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பண்ணி அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்போஜராக இருக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு கெட் அ வைட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த இண்டஸ்ட்ரி, வைட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அபவுட் யுவர் ஓன் ஜாப் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் தே மைட் ரீடெயின் யூ, தே மைட் சக் யூ டவுன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காலேஜஸ் படிக்கும் போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபோர்ஜ் லாங் டர்ம் collaborations with industries. எப்படியெல்லாம் நீங்கள் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பர்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வைக்கலாம், அதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி கூட்டிகிட்டு வரலாம். செமினார்ஸ்னால் நான் இண்டஸ்ட்ரி ஆளுங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் நீங்கள் செமினார்ஸ் நடத்தலாம். ஸோ அதெல்லாம் வந்து செமினார்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் உங்கள் ரெஸ்யூமேல போடலாம். இந்த மாதிரி நாங்கள் we have met this. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸோட நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே அவங்க கூட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஹாவ் அ ரேப்போ வித் தெம். நீங்கள் உங்களோட ரெஸ்யூமேவை நல்லா பில்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு எதுனா இஃப் தே ஆர் மோர் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் யூ, இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் பண்ணிவிட்டு அது உங்கள் ரெஸ்யூமே பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட ஜாபை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் டைரெக்ட்லி மெசேஜ் தெம், யூ கேன் டிஎம் தெம் சேயிங், இது பாருங்கள் நீங்கள் அன்றைக்கி செமினாருக்கு வந்தீங்களே, நான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஐ ஃபிட் இன் டு யுவர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜஸ்ட் கிவ் மீ அ சான்ஸ் ஃபார் அன் இன்டர்வியூ. யூ கேன் டைரெக்ட்லி பிட்ச். இப்படி தான் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு you are going to directly reach into his own pockets, you are going to reach into his hands. நீங்கள் டைரெக்டாக எம்ப்ளாயரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட்? ஸோ நீங்கள் செமினார்ஸ்லாம் காலேஜில் நடத்துகிறாங்கன்னா அந்த டைமில் நம்ம தூங்கிட்டோ நம்ம பிரேக் எடுத்துட்டோ அது நம்ம ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அப்படி நம்ம பண்ணக்கூடாது. உங்ககிட்ட யாரா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் வந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு, இப்போது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வராங்கனாலே அவங்க யாரா ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் இருக்கவங்க தான் வருவாங்க. கரெக்டுங்களா? ஒரு ஆர்கனைசேஷன்ஸோட ஒரு M12 M13 அந்த ரேங்க்ல இருக்கவங்கள தான் வந்து உங்களோட சீஃப் கெஸ்ட்டாக இல்லை உங்களோட விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது, உங்களோட செமினார் எடுக்க அவங்க கூட்டிகிட்டு வரும்போது, இல்லை அவங்கள மாதிரி ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வரும்போது யூ ஹாவ் டு இம்மீடியட்லி கனெக்ட் டு தெம். அந்த ஈவினிங்கே ஒரு பேச்சுவார்த்தை போட்டு வைக்கணும். அவங்க ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்து லிங்க்டின்ல அவங்களுக்கு அப்ரோச் பண்ணணும். அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா அது மூலியமாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எதுனா உங்களுக்கு கோர்சஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு அப்டேட்
பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் கனெக்டட் வித் ஹிம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைனல் இயர் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டைரக்ட்டா அவங்கள வந்து அப்ரோச் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் ஒர்க். ஆக்சுவலி இட் ஷுட் ஆட் டு ஒர்க். இப்படிதான். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களோட காலேஜ் வந்து என்ன பண்ண போறாங்க, தே வில் ஜஸ்ட் அரேஞ்ச் த போர்ட்ஃபோலியோ. அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்க போறாங்க. அதுலேருந்து அவங்க உங்கள டெய்லி புஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க தான் இறங்கி ஓடணும். ஸோ யூ காட் டு சேஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கோயிங் டு யூஸ் யுவர் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ரென்டிஸ்ஷிப்ஸ் மூலியமா இந்த மாதிரி ஜாப் ஃபேர்ஸ் அண்ட் ஃபண்டிங் சப்போர்ட், தே ஹேவ் டு ப்ரொவைட் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்போஷர் அண்ட் என்ஹான்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரெய்னிங். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இன்கார்பரேட்டிங் ஜாப் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு பேசிக் உள்ளே போகிறதுக்கான அந்த ஸ்கில்லே பீப்புள் ஆர் கெட்டிங் வெரி ஆங்ஷியஸ் அபவுட் இட். தேர் கெட்டிங் ஒரு என்ன அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஐயோ இது அப்ளை பண்ணுமா, அதே ஒரு பெரிய விஷயம், இன்டர்வியூ போகணுமா, அதுக்கான அவங்களுக்கான ப்ராப்பர் அட்டையர் இருக்கணும், அதுக்கான ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நீங்கள் ஒரு சாதா இன்டர்வியூக்கு இப்போ நீங்கள் ஒரு டிசிஎஸோ ஒரு ஒலிம்பியா ஐடி பார்க்கோ இல்லை டைட்டில் பார்க்கோ நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா ஒரு ஜாப் ஆஃபர் நீங்கள் பார்த்து போகிறீங்கன்னா உங்கள் கூட அங்கே குறைஞ்சது ஒரு 300 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹவ் ஆர் யூ கோயிங் டு அவுட் ஸ்மார்ட் தோஸ் பீப்புள்? அங்கே வேகன்சிஸ் ஒரு 10 பேர் இருக்குமா, 300 பேர் அப்ளிகன்ஸ் இருப்பாங்களா? ஹவ் ஆர் யூ கோயிங் டு அவுட் ஸ்மார்ட் த ரிமைனிங்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் லுக் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். யூ நீட் டு நோ த பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லிங்க்டின்ல பார்க்கலாம், நாக்ரி, இண்டீட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டா போதாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் உள்ள நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டேன்னா அது பத்தாது. நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் ஒரு 1 ஹவருக்கே ஒன்ஸ் நம்ம அதை செக் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்ட்? அப்படி நம்ம ஒன்றுமே யூஸே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபன்னுக்கே நீங்கள் அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா யூ காட் டு யூஸ் ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எஃபிஷியன்ட்லி. யூ காட் டு ஸ்டாண்ட் அப் டு த மார்க். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட சேல்ஸ் பிச்சே உங்களோட பயோடேட்டா தான், உங்களோட ப்ரொஃபைல் தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபேன்சியாக என்னென்னமோ நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்னமோ போடுறாங்க ஒவ்வொருத்தர். அதே மாதிரி உங்கள் வேலைக்கு கிடைக்கணும்னா உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன ஜாப் எதிர்பார்க்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பயோடேட்டா அங்கே இருக்க போகுது. ஓகே. உங்களோட ப்ரொஃபைல் அங்கே இருக்க போகுது. உங்களோட எடுகேஷனாக இருக்கட்டும், உங்கள் ஒர்க் எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட நெட்வொர்க்கிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் நல்லா பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அ வைடர் சான்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் உங்கள் ரெஸ்யூமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூமேனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் டீட்டெயில்ஸுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த இயர் இது பண்ணேன், இந்த இயர் அது பண்ணேன். தட் இஸ் நாட் ரெஸ்யூமே. தட் இஸ் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ். இட்ஸ் பிளண்ட். அப்படி பண்ணக்கூடாது. ரெஸ்யூமேன்றது ஒன் பேஜ் தான். அதில் நிறைய நமக்கு இப்போது நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் கூட இருக்குது. உங்கள் கான்டென்ட் நீங்கள் போட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமேவை எக்ஸாம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அது மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃபேன்சி வேர்ட்ஸ் அதுக்குன்னு நீங்கள் பண்ணாதது அதெல்லாம் தேவையில்லை. ஐம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஐம் டிட்டர்மைண்ட், டெடிகேட்டட், இதெல்லாம் தேவையில்லை. இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. பட் நீங்கள் உங்களோட வாட் யூ கேன் பிரிங் டு தட் டேபிள், வாட் யூ கேன் பிரிங் டு தட் ஜாப், அவங்க ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவே நீங்கள் கொஞ்சம் அங்கே எங்கேயும் ஆல்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் ஜாப் ஒரு சாஃப்ட்வேர் அனாலிஸ்ட்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாப் இருக்கும். ஒரு பேங்க் மேனேஜர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒன்று இருக்கும். இன்சூரன்ஸில் மார்க்கெட்டிங்கில் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கில் செட்லாம் இட் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க ஃபார் தேட் ரோல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் ஜாப் அப்ளிகேஷன் ஸ்கில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெஸ்யூமேனும் போது ஜஸ்ட் த்ரோ டீட்டெயில்ஸ். நான் 12th இந்த பர்சன்ட், 10th இந்த பர்சன்ட், காலேஜ் இது பண்ணேன், ஹாபீஸ் இது, இந்த மாதிரி ரொம்ப இர்ரெலவெண்ட்
ரொம்ப ப்ரிமிட்டிவா இருக்கிறது கூடாது. They have to exemplify their resume. That is your best pitch. That is your first pitch. So உங்களோட pitch-ஐ நீங்க வந்து ரொம்ப நல்லா pitch பண்ணணும். Okay. So including applying for positions, interviewing techniques, salary negotiation, and ensure graduates are job ready. So இது ரொம்ப ரொம்ப important. Salary negotiationல நீங்க பார்த்தீங்கன்னா இது first ஜாபுக்கு we do not have much saying, but அதுக்கு அடுத்த செகண்ட் ஜாப்லேருந்தே salary negotiation is an important role. இந்த மாதிரி யூடியூப்ல சோஷியல் மீடியாலலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. how to handle HR people, how to handle basic questions. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பார்த்து கேட்டுக்க மட்டும் கூடாதுங்க. அது நம்ம மனசில் பதியாது. you just have to take notes. okay, what are your salary expectations, what is your jump, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ரெடியா, how far can you stretch, will you able to relocate, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் உங்களோட ஆன்சர் ஓகே நீங்கள் எஸ் கூட சொல்லலாம், நோ கூட சொல்லலாம், பட் how you phrase those questions, how you phrase those answers, that is very important. இதெல்லாம் தான் will outsmart you from the rest of the people. okay, ஸோ இதுக்கெல்லாம் தான் நீங்கள் நிறைய நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, we do not have to know anything, but we can learn everything. அதுதான் அங்கே பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து you can just take inputs. நிறைய பேர் ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோஸ் மாதிரி கொடுக்குறாங்க, just 30 seconds. அந்த 30 seconds ஒரு 4 வாட்டி ரீப்ளே பண்ணி நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. it will be of utmost importance. ஸோ இப்படி தான் you're going to become job ready. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் adopting international models. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் institutions, universities எல்லாம் பண்ண போகிறாங்கன்னா they are going to draw inspiration from other countries, other developed economies. ஓகேங்களா? ஸோ டெவலப்டு எக்கானமிஸ்னால் யார், யூஎஸ்ஸாக இருக்கலாம், யூரோப்பியன் கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கம்யூனிட்டி காலேஜ் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நீஷாக ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிக்கணும், மேக் இட் வெரி இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட், அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ப்ரையாரிட்டைஸ் ரீஜனல் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸ். ஸோ யூ காட் டு பி ஒர்க் ஃபோர்ஸ் ரெடி. நீங்கள் படித்து முடிச்சோடனே நீங்கள் எம்ப்ளாயபிளாக இருந்தீங்கன்னா you will be employed. very simple. நீங்கள் படித்து முடித்தாலும் if you are not employable, then you are not going to be employed. இதுதான் ரூல். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கீங்க, how far you are accentuating your skill set, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பட் கவர்மெண்ட் கொடுக்கலாம், அவங்க காலேஜ் கொடுக்கலாம், அவங்க கிளாஸ் டீச்சர் கொடுக்கலாம், பட் ஃபைனலி அந்த எஃபர்ட் போட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் பிரிட்ஜிங் பாலிசி objectives. State affiliated institutions can address India's need for skilled scientific personnel and graduate level employability challenges, aligning with the national education policy and proposed national research foundation. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் பாலிசி என்ன இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பாலிசி பண்ணுறீங்க, ஸோ அந்த பாலிசியோட நீட்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி இவங்களை அலைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட நீட் ஃபார் ஸ்கில் பர்சனல் அண்ட் கிராஜுவேட் லெவல்லே இருக்கும் போதே அவங்களே வந்து எம்ப்ளாயபிலிட்டியான சேலஞ்சஸ் அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதை NEP-க்குள்ளே நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாலிசியை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க, உங்களோட பாலிசி நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ கோயிங் டு. இப்போ பாலிசின்னா என்னங்க, நான் இது பண்ணும் அது பண்ணும் அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, இதெல்லாம் இப்போ பிரச்சனை, ஸோ இதெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ பாலிசி போட, அதுக்கேற்ற மாதிரி நீ ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் பிரிட்ஜிங் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டெப்ஸு, இதெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆஸ் டு பிரிட்ஜ் த கேப். ஓகே, ஸோ நம்ம இது வரையும் பார்த்தது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு தியாரிட்டிக்கல் கான்டென்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸில் நீங்கள் வந்து அது மேலே கீழே எங்கே வேணான்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ், நீங்கள் இப்போ நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறீங்க, கரெக்ட், நீங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணலாம், உங்களோட நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸை கொண்டு வரது தான் இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்த கொஷின்ஸ் எல்லாம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்னா நமக்கு ஏன் ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை, நம்ம எங்கெங்கெல்லாம் லேக் பண்ணுறோம், கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இது வரையும் பார்த்தோம். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே இதெல்லாம் கேப் இருக்குது, பட் இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ஸை நம்மக்கிட்ட இருக்குது, இதோட எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆன்சரில் இனிமேல் போட போகிறீங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி எதுனா கேள்வி கேட்டால் நீங்கள் இந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் போடலாம். இப்போ இங்கே நான் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு 5 ஸ்கீம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு 5 ஸ்கீம் போடுங்க. அப்படி உங்களுக்கு இது வந்து ஒரு நேரோவாக கேட்டாங்கன்னா, ஐ மீன் ரொம்ப வைடாக
டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா நேரோ டவுனாக உங்களுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒரே ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படி அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஸ்கீம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் அங்கே இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, டன். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய ஸ்கீம் இந்த ஸ்கீம் தாங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கிளென்லினஸ்னால் நீங்கள் எப்படி ஸ்வச் பாரத்ன்ற ஒரு ஸ்கீம் வந்து இன்டிஸ்பென்சிபிளாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதுவீங்களோ அந்த மாதிரி எழுதும். ஸோ இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட்டுங்க. உங்கள் ஸ்கீமில் உங்களோட கொஸ்டின்ஸில் உங்களோட அலைன்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் கொஹரன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்க போகுதுன்னா உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும், நல்ல ஃபேக்ட்ஸ் தெரியுமோ அதில் தான் உங்கள் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸில் இருக்கணும். உங்கள் பேஜோட ஃபஸ்ட்டு ஹாஃபில் அதில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கீம் தெரியும் ஆனால் உங்களுக்கு இயர் ஞாபகம் இல்லை, இயர் தெரியும் உங்களுக்கு மந்த்தோ டேட்டோ ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் அதிகமாக தெரியுதோ, எந்த கொஷின் எந்த பாயிண்ட் பற்றி உங்களுக்கு அதிக டீட்டெயில்ஸ் தெரியுதோ அதில் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். அதுதான் உங்களோட இமீடியட் பாயிண்ட்டாக இருக்கணும். பட் அதுக்குன்னு அதுலேயே 10 பாயிண்ட் எழுதிட்டு மற்ற 2 ஹெட்டிங்கில் ஒன்றுமே எழுதாமனா தட் இஸ் வெரி பேட். யூ ஆர் losing your integrity. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு இதுதான் தெரியும் மற்றதெல்லாம் தெரியாது, நான் தெரிஞ்சதை வச்சே தான் நான் ஓட்டுவேன், தெரியாதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு ஹெட்டிங் கீழே மேக்ஸிமம் 3 பாயிண்ட், அதுக்கு மேலே வேண்டாம். திருப்பி அதே பற்றி உங்களுக்கு வேறு எதுனா தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது ஹெட்டிங் போட்டு வேறு எதாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் த ஃப்ளோ. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வரிசையாக எழுதி முதல்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு. இது 2015 கொண்டு வந்திருப்பாங்க. 14 இவங்க என்டிஏ வந்தாங்க. ஸோ அடுத்த வருஷமே இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங். இந்த ஸ்கீமே எதுக்காகனா ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இட் இஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டோ அந்த மாதிரி ஸ்கீமும் கிடையாது. இங்கே வந்து த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ட்ரெயின் பீப்புள். ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணணும்னு இல்லை, இல்லாட்டி நீங்கள் தனியாக வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் தான் போகணும்னு இல்லை, கவர்மெண்ட்டே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்லிங் த்ரூ ஐடிஐஸ் அண்ட் அண்டர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம். ஸோ ஐடிஐஸ்னு யார், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ ஐடிஐஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலியமாக இவங்க ட்ரைனிங். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை, ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஐடிஐஸ்க்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து உள்ளே சேருங்க, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு ஃபீஸில் அவங்களுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகே, ஸோ சின்ஸ் 2015 the government has trained over 10 million youth. 1 கோடி பீப்புளை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் கீழே ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, இதோட எஃபெக்டிவ்னஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா இது இந்த அளவுக்கு இவ்வளோ நமக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு இப்போ ஃபேக்சுவலாக நமக்கு தெரியுது. இது வந்து மினிஸ்ட்ரியோட சோர்ஸுங்க. ஸோ இதை நீங்கள் நம்பி எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சங்கல்ப் அண்ட் ஸ்ட்ரைவ். ஸோ கௌஷல் விகாஸ் யோஜனா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமோ அதுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் சங்கல்ப் அண்ட் ஸ்ட்ரைவ். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ சங்கல்ப்னா என்னன்னா சங்கல்ப்க்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, ஸ்ட்ரைவ்க்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சங்கல்ப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா which focuses on the district level skilling ecosystem and the strive project which aims to improve the performance of ITIs. ஸோ சங்கல்ப்ன்றது யாருக்காக, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அவங்கள மூலியமாக இது கொண்டு வரது. ஓகே, இட்ஸ் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ஸ்கீம். அண்ட் ஸ்ட்ரைவ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஐடிஐஸ் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், ஐடிஐஸ் வந்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி அவங்களுக்காக ஃபண்டிங் கொடுத்து அவங்கள வந்து மக்களை வந்து ட்ரெயின் பண்ண வச்சுட்டு அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமே. ஸோ அதுக்காகவே கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்ட்ரைவ்ன்ற ஒரு ஸ்கீம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ் ஃப்ரம் செவரல் மினிஸ்ட்ரிஸ். இந்த 3 ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இது வந்து நேஷனல் லெவல் ஸ்கீம். அதை தாண்டி நிறைய மினிஸ்ட்ரிஸும் நிறைய பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க, nearly 40 skill development programs are implemented by 20 central ministries or departments. ஸோ 20 மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, ஸோ 40 ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம்ஸ் கிட்ட அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் MOSDEன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தே கான்ட்ரிபியூட் அபவுட் 55% ஆஃப் த ஸ்கில்லிங் அச்சீவ். ஸோ அவங்க தான் இதுக்கான மினிஸ்ட்ரி. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 55% ஆஃப் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸை அவங்களே நமக்காக நடத்தி கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, and initiatives by all the ministries have resulted and nearly 4 crore people being trained through various traditional programs. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூலயமா மினிஸ்ட்ரிஸ் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கனாலே 4 கோடி பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌஷல் விகாஸ் யோஜனாவில் 1 கோடி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே மினிஸ்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கோடி மக்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஃபேக்ட், இதெல்லாம் தான் உங்களோட பாக்ஸ் கான்டென்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஃபேக்சுவல் டேட்டான்றதுனால இதெல்லாம் நீங்கள் தைரியமாக பாக்ஸ் கான்டென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேண்டேட்டரி CSR எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஸ்கில்லிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ CSR இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யார்? கவர்மெண்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்கில்லிங்காகவே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, நீங்கள் என்னென்னமோ இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி இதுக்காகவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மேண்டேட்டரி ஆக்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேண்டேட்டரி CSR spending under the Companies Act of 2013, corporations in India have invested over 1 lakh crores in diverse social ப்ராஜெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நீங்கள் ஒரு பாக்ஸ் கான்டென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஏன் லேக் ஆகிறோம் அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், கவர்மெண்ட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஃபண்டே இல்லைங்க, அதனால தான் நாங்கள் பண்ணுறதே இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நம்மக்கிட்ட தான் ஃபண்ட் இல்லை, ப்ரைவேட் வந்து எப்படியோ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி CSR பண்ணும்போது ஸ்கில்லிங்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்க சொன்னதுனால பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்கில்லிங் இன் டைவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில். ஓகேங்களா, அந்த 1 லட்சம் கோடியில் ஒரு 6877 கோடி வந்து was spent on skilling and livelihood enhancement projects. ஸோ இவங்க வந்து allocate பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6877 crores. ஓகேங்களா, இது வந்து ஸ்கில் அண்ட் லைவ்லிஹுட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டிங்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒடிஷா, கர்நாடகா, குஜராத், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் சிட்டிஸ். கரெக்டுங்களா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கெல்லாம் ப்ரைம் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் GDP-யாக இருக்கட்டும், எடுகேஷனாக இருக்கட்டும், இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து நல்லா ரிசீவும் பண்ணுறாங்க, அதனால நல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க ஸ்கீம்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம், தேஜஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கில்லிங். நமக்கு தேஜஸ் ட்ரெயின் தெரியும், பட் தேஜஸ்ன்றது ஒரு ஸ்கில்லிங் ஸ்கீமாகவும் இருக்குது. ஸோ தேஜஸ் பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 2020. ஓகேங்களா, 2020 தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேஜஸ்னா என்னென்னா ட்ரைனிங் ஃபார் எமிரேட்ஸ் ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்கீம் வந்து யாருக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஓவர்சீஸ் பீப்புள். ஓகேங்களா, ஸோ எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, இட்ஸ் அ ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, யாருக்காக, டு ட்ரெயின் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, துபாய் எக்ஸ்போவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியும் அந்த எக்ஸ்போ ஒரு வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருந்துச்சு. எத்தனையோ நாடுகள்லேருந்து அங்கே போனாங்க, நம்ம CMலாம் கூட அங்கே போனாங்க. ஸோ இட்ஸ் வெரி பாப்புலர். அது வந்து 4 years once தான் நடத்த போகிறாங்க. கரெக்ட், 2020 நடந்துடுச்சு. ஸோ அப்படி அவங்க நடக்கும்போது என்னன்னா அந்த ஸ்கீமில் அங்கே அந்த எக்ஸ்போவில் தான் இந்த ஸ்கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the project aims at skilling, certification and overseas employment of Indians and creating pathways to enable the Indian workforce to get equipped there for their market requirements in the UAE. ஸோ அங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நல்ல குவாலிஃபைட் வேலைக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா குவாலிஃபை ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து தேஜஸ் நம்ம ஸ்கீம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நம்ம போனால் ஸ்கில் இந்தியா மிஷன். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மிஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஷனுங்க. ஓகேங்களா, இந்த மிஷன் கீழே தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உள்ளே வந்து அம்ப்ரெல்லா ஸ்கீம் மாதிரி உள்ளே வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பெரிய ஒரு மிஷன். இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஸோ அது கீழே தான் வந்து இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எது சொன்னாலும் திஸ் இஸ் அண்டர் தட் மிஷன், திஸ் இஸ் அண்டர் தட் மிஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா it was launched in 2015. Kaushal Vikas Yojana எல்லாம் இந்த மிஷன் கீழே தான் வருது. ஓகே, ஸோ திஸ் மிஷன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் 8 years. ஓகே, இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 8 years முடிஞ்சு போச்சு. இந்த மிஷன் யார் கீழே இருக்குது? MOSDE கீழே தான் இருக்குது. அண்ட் இந்த மிஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? இட் இஸ் டு empower the youth of the country with adequate skill sets that boost their chance of getting employment in various sectors. So Skill India மிஷன்னால என்ன? அவங்க வந்து ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகேயா? ஸோ திஸ் மிஷன் has been developed to create convergence across sectors and states in terms of skill training activities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா செக்டர்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ் ஒன்றா வரணும், எல்லாரும் ஒன்றா வந்துட்டு ஒரு கன்வர்ஜென்ஸ் கொண்டு வரணும். ஸோ இவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இந்த ஸ்கில் செட் இருக்கா, ஸோ இந்த ஸ்கில் செட்டை நீ இன்னும் நல்லா வந்து பாலிஷ் பண்ணிக்க, நல்லா ரிஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எங்கே கிடைக்குதோ நீ அங்கே போய் யூஸ் பண்ணிக்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய மினிஸ்ட்ரிஸ், நிறைய செக்டர்ஸ், நிறைய ஸ்டேட்ஸ், இவங்க எல்லாரையும் கொலேட் பண்ணிவிட்டு கொண்டு வர ஸ்கீம் தான் இந்த மிஷனோட ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ டு அச்சீவ் திஸ் விஷன் ஆஃப் ஸ்கில்ட் இந்தியா, த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் would consolidate and coordinate the skilling efforts. ஓகேங்களா? ஸோ இது கீழே பார்த்தா there are key institutional mechanisms. சரி, ஒரு மிஷன் ஒன்று இருக்குது. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாதான் அவங்க அதை பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ பண்ணு நான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நீங்கள் இதுதான் பண்ணணும், நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஹயராக்கி மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்க, ஒரு 3 tier மெக்கானிசம் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, அதை இவங்க செய்வாங்க, திருப்பி நீங்கள் சொல்லுங்க, இதை இவங்க செய்வாங்க, அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம். இல்லாட்டி வந்து ஈஸியாக இதுலேருந்து இல்லை அவங்கக்கிட்ட போங்க, இல்லை இது இல்லை அந்த மினிஸ்ட்ரிகிட்ட போங்க, ஈஸியாக கை காமிச்சிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம கை காட்டக்கூடாதுன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி போடும்போதே, ரூல்ஸ் போடும்போதே இது நீ தான் பண்ணணும், அதை நான் தான் பண்ணணுன்றதை கிளியராக சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ கீ இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மிஷன் ஹேவ் பின் டிவைடட் இன்டு 3 tiers. ஓகேங்களா? 3 டயராக பிரிக்கிறாங்க. யார் ஃபர்ஸ்ட்டு? கவர்னிங் கவுன்சில். ஸோ அவங்க தான் ஃபார் பாலிசி கைடன்ஸ் த அப்பெக்ஸ் லெவல். ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க, ஓகே இதுதான் வந்து நம்மளோட கோல், இவ்வளோ பேரை நம்ம ஸ்கில்லிங் பண்ணணும், இந்த ஜானர்லாம் நம்ம பண்ணணும், இந்தந்த செக்டர்ஸ்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெயின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டீரிங் கமிட்டி இருக்கும். ஸோ இவங்க சொல்லிடுவாங்க, இவங்க சொல்கிறது யார் செய்யறது அதுதான் வந்து இவங்க பண்ண போகிறாங்க. இது அது ஸ்டீரிங் கமிட்டி. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்டீரிங்னா இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் இப்படி செய்யணும். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிவிடுங்க, ஓகே நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறேன், நான் சைன் பண்ணுறேன், அதுதான் அவங்க வேலை. அது எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுக்கான ஒரு அந்த என்டையர் பிளான் என்ன, டேட்டா பேஸ், ஸ்டடி பிளான் என்ன, அதெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஸ்டீரிங் கமிட்டியோட வேலை. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து அது எப்படி பண்ணணுன்றதை பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்க கீழே இருக்கவங்க தான் மிஷன் டிரெக்டரேட். ஸோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அலாங் வித் அன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸோ ஒரு டிரெக்டரேட் இருப்பாங்க, அவங்க கீழே தான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மிஷனாக இருக்கட்டும், எந்த ஸ்கீமாக இருக்கட்டும், அந்த ஸ்கீம் வந்து இன் பேப்பர்ஸில் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்வர்ஷன் ரேட் ரொம்ப அபிஸ்மலாக இருக்கும். ஏன்? பிகாஸ் அதுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ஒரு ரீச் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக பண்ணணும்னா இந்த மாதிரி கீழ் லெவலில், எவ்ரி ஸ்டேட் லெவலில் அது ஒழுங்காக நமக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா மிஷன் டிரெக்டரேட். அவங்க தான் அந்த ஸ்கீமை வந்து நமக்கு ரோல் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் இந்த மிஷன் டிரெக்டரேட் வில் பி சப்போர்ட்டட் பை 3 other institutions. ஸோ மிஷன் டிரெக்டரேட்ஸ் ஒரு பாலிசிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு டிரெக்டரேட் இருப்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ அந்த டிரெக்டரேட்க்கு வேறு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, NSDA நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவங்க வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் அப்படியே சப்சியூம் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் டிரெக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இவங்க 3 பேரும் தான் இவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் லிங்கேஜஸாக இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஹாரிசான்டல்னா என்ன? இவங்க எல்லாமே அட் பார். இவங்க என்ன சொல்கிறாங்க அதை இவங்க செய்யணும், இவங்க என்ன சொல்கிறாங்க அது செய்யணும். ஸோ இவங்களுக்குள்ள அத்தாரிட்டி கிடையாது. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்க அத்தாரிட்டி ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ இவங்க கீழே இவங்க எல்லாருமே வந்து அட் பார் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே கம்பைல் பண்ணி தான் வந்து அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இவங்க கீழே பார்த்தா there are 7 submissions have been proposed initially to act as the building blocks of the scheme. ஸோ இந்த மிஷனில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ நமக்கு தெரியும், நம்ம இப்போ யூத்தை வந்து ஸ்கில் பண்ண போகிறோம், யங்ஸ்டர்ஸை
ஸ்கில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்கில் பண்ணுவீங்க, ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, ஸ்கில் பண்ணுங்கன்னா என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே தான் 7 சப் மிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும்னா நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ்லேயே நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ்லேயே அத்தனை 1000 பேர் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல வர முடியுமா, முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஜோனல் லெவலில் நீங்கள் பிரிக்க போகிறீங்க. அந்த அளவில் நீங்கள் ஒரு ஒரு ஜோனல் லெவலில் நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு சென்டர் வைக்கிறீங்கன்னா அவங்களோட ஆக்குபென்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான ட்ரெயினர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் கிளாஸஸ் ஸ்கெடியூல் பண்ணுவீங்க, எப்படி ஃபண்ட் அலோகேட் பண்ணுவீங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் உங்களோட கன்வர்ஜென்ஸ்னா என்ன, நீங்கள் எப்படி எல்லா ஸ்கீம்ஸும் உள்ள கன்வெர்ஜ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், உங்கள் வொகேஷ்னல் ஸ்கில்ஸ், உங்கள் ஒரேஷனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஜாப் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட். ஸோ அது எல்லாமே நீங்கள் எப்படி கொலேட் பண்ணி நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்க போகிறீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் கன்வர்ஜென்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கான ட்ரெயினர்ஸை நீங்கள் எக்விப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான ட்ரெயினர்ஸ் வரணும். நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்டாண்டர்டை நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற ஃபண்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இங்கே இருக்கிறவங்க இல்லாமல் இங்கே வெளியே போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் சஸ்டெயினபிள் லைவ்லிஹுட், நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வேலை ஒன்று கிடைக்கணும். பிகாஸ் நீங்கள் அதுக்காக தானே ட்ரைனிங்கே கொடுக்குறீங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது. தே ஷுட் பி ரெடிலி எம்ப்ளாயபிள். ஸோ அவங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரு சஸ்டெயினபிள் லைவ்லிஹுட் கொடுக்கணும். அண்ட் யூ கோயிங் டு லெவரேஜ் த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. பப்ளிக்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக்னா கவர்மெண்ட்டோட காலேஜஸாக இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், லேப்ஸாக இருக்கலாம், அவங்களோட சென்டர்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி லெவரேஜ் பண்ணி உங்களோட சிஸ்டம், உங்களோட ஸ்கீமை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் தான் இந்த மிஷனோட சப்மிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மிஷன் பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது இந்த மிஷன்லேயே. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.